இப்போ நான் வந்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த சின்ன கிட்டி இளைஞர்கள் நிறையா இருக்கிறாங்க. அதில் வந்து முழுமையாக வந்து விஜயை விரும்பினாங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியாது, என்னால் ஏற்றுக்க முடியாது. சரி, இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, விஜய் எல்லாத்தையுமே செஞ்சிருவார் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, தங்கங்களுக்கு இலவசங்களுக்கு ஆசைப்பட்டு போட்ட பொதுமக்களுக்கு ஒரு விஷயத்தை வந்து நம்ம பகிர்ந்துக்கணும். ஏன்னா நம்மளும் ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு குடிமகன், அதனால் பகிர்ந்துக்கணும். வந்து அவர் திருச்சியில் இப்போ ஒரு இது நடந்துச்சு, அவர் ஒரு மீட்டிங்கில் பேசினார். அது நன்றி செலுத்துகிற கூட்டம் இல்லை, அந்த கட்சி மீட்டிங் மாதிரி பேசினார். அதில் வந்து இந்த காலை வச்சு ரஜினி சார் ஆடுவார், மேடையில் பேசுகிற ஆடிக்கிட்டே ஒரு கையை வச்சுக்கிட்டு பேசி இன்னும் அப்படிம்பாருங்க. இவர் அதே மாதிரி பேசினார். அப்போ அவர் பேசுகிறப்ப ஒரு விஷயம் சொன்னார். அது நினைக்கிறப்ப எப்படி ஒரு ஆள் அது பேச முடியுதுன்னு நம்மளால் வந்து அதை ஏற்றுக்க முடியல. அவர் சொல்கிறாரு, நடக்கக்கூடிய இங்கே அனைத்து குற்றங்களுக்கும் மூல காரணங்கிறது போதை கலாச்சாரம். சில பத்திரிக்கையாளர் சில பேர் சொல்லுவாங்க, ஏற்கனவே மாதிரி பழசு மாதிரி குற்றங்கள்லாம் எங்கள் இடத்துல நடக்கிறது, நீங்கள் யாரும்பாங்க. பழசில் எங்கே நடந்துச்சு இவ்வளோ? இப்படி 5 வருஷத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, சிறுவர் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1-2 நடந்திருக்கும். வேறு மாதிரி பெரிய ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 1-2 நடந்திருக்கும். இந்த மாதிரியா 1 மாதத்துக்கு 25 நாள் இப்படியா? அது ஒரு அழகானதை சொன்னார். போதை கலாச்சாரத்தினால தான் இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னார். சரி, போதை கலாச்சாரங்களில் சொல்கிறாருண்டா கூட அதையும் வந்து உண்மைன்னு ஏற்றுக்க முடியாது. ஒரு 1/4 பங்கு தான் அதுக்கு காரணம், மீதி எல்லாம் அதுக்கு காரணம் கிடையாது. இன்னொரு நாள் பேசுகிறப்ப அதை பற்றி நம்ம பேசுவோம். சரி, அது முளையிலேயே அந்த கலாச்சாரம் வெட்டியிருக்குன்னு எந்த இதை வெட்டுனுங்கிறீங்க? முளையிலேயே போதைக்கு அடிமையாகக்கூடிய பசங்களை வந்து அடித்து சிறுவர் சீர்திருத்த பிள்ளை போடணுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இப்படி ஜெயிலில் போடணுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எல்லோரும் க்ளோஸ் பண்ணி நினைக்கிறீங்களா? இல்லை அந்த போதை மருந்த கலாச்சாரம் தடுக்கிறதுக்கு நம்ம கஞ்சா பயிரிடுறாங்கன்னு வெளியில் வர செய்திகள் தான். நீ சொல்லியா அந்த வடகிழக்கு மாகாணங்கள்லாம் இந்த மாதிரி பொருள்கள்லாம் பயிர் பண்ணுறாங்க. இந்த குஜராத் மாதிரி ஏர்போர்ட்டு இது என்ன ஹார்பர்லலாம் அந்த பவுடர்கள்லாம் இறக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இங்கெல்லாம் போயிட்டு பழைய முதல்வர் M.K. ஸ்டாலினோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த மாண்புமிகு எடப்பாடி அவர்களோ போய் அதெல்லாம் போயிட்டு தடுத்து நிற்பாட்டிருக்குன்னு சொல்கிறீங்களா? இதெல்லாம் வந்து அந்த மத்திய அரசு சொல்லப்படுகிற ஒன்றிய அரசு கையில் இருக்குது சார். இதெல்லாம் வந்து நம்ம நினச்சி பாருங்கள். இதெல்லாம் இவங்க போய் அங்கே போய் தடுக்க முடியுமா? அங்கிருந்து வரக்கூடிய ரயில் கூட அவங்களுடைய ரயில். அதிலெல்லாம் மீறி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றப்ப தமிழ்நாடு போலீஸு அருமையாக நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஆரம்பத்திலிருந்து. இப்போயும் அதே நடவடிக்கையை தான் எடுக்குது. நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது. அதெல்லாம் மீறி இங்கே வருது, நடவடிக்கை எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து இங்கே பயிர் பண்ணாங்க, இங்கே வந்து போதை மருந்து தயார் பண்ணுறாங்கன்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு வீட்டில் ஒருத்தர் பயிர் பண்ணி தான் ஒரு செடியான்னு சொல்லாமல் தவிர பெரிய தோட்டங்கள்லாம் இங்கெல்லாம் இதுவாக பண்ணி செய்யலாம் முடியாது சார். என்ன இப்படி வந்து சொல்கிறேன்? நீங்கள் வந்து நீங்கள் இப்போ போக வேண்டியதானே, இப்போ முளையிலே கிள்ளி எரிய வேண்டியதானே, நீங்கள் போயிட்டு வெட்டி போட வேண்டியதானே, ஆட்களை அழைச்சிட்டு போயிட்டு அங்கே போயிட்டு வடகிழக்கு மாநிலங்களில் வடநாடுகள் எங்கெங்கே போய் பார்த்து அதெல்லாம் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு அழகா நீங்கள் இதெல்லாம் வந்து முளையிலே கிள்ளி போடுன்னு. ஆமாம், எல்லாத்தையும் உங்களுக்கு சரி பண்ணி கிளியராக பண்ணி உங்கள் கையில் கொண்டு வந்து கையில் கொடுப்பாங்க. நீங்கள் ஈஸியாக உட்காந்துக்கலான்ட்டு நீங்கள் நினச்சிக்கிட்டு வந்திருக்கீங்க போல இருக்குது. அப்படிலாம் வர முடியாது சார். பலவிதமான நீங்கள் வந்து கூட இந்த முதல்வன் படத்தை கூட எடுத்துப்பாங்க, ரகுவரன் பேசுவார். எத்தனை ஓலங்கள், எத்தனை பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரச்சனைகள் தெரியுமா பாரு. உண்மையான காரணம் அதுதான். அங்கே அர்ஜுன் செய்கிறதுங்கிறதுலாம் வந்து அதெல்லாம் சினிமா. அவர் சொல்கிறது தான் உண்மை. அத்தனை பேர்களுக்கு வந்து சரி பண்ணி அதை வந்து என்ன அவ்வளோ பிரச்சனைகளை சரி பண்ண வேண்டியிருக்கு சார். எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ணனே. இதுக்கு இன்னும் நீங்கள் குற்றம் சாட்டிக்கிட்டு கொண்டுக்கிட்டு நீங்களாம் இருக்க முடியாது. மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டதெல்லாம் வந்து இங்கே ஆட்சி சரியில்லை அப்படி இப்படிலாம் ஓட்டு போடல. நீங்கள் ஏதோ வாக்குறுதி கொடுத்தீங்க, 2500, 1 பவுன் தங்க நகை, 2 கிராம் தங்க நகை, அப்புறம் வந்து விவசாயிகளுக்கு முழுமையாக கலந்தள்ளுபடி,
அடுத்தது வந்து பசங்களுக்கு என்கிட்ட கூட ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கிறான். 4000 ரூபா வந்து படித்த வேலையில்லா பட்டதாரி 4000 ரூபா பணம், 6 கேஸ் சிலிண்டரு. எனக்கு ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டரு போதும். என்ன இப்படி வந்து நீங்கள் கூட அள்ளி வாக்குறுதி கொடுத்தீங்க, எல்லோரும் ஓட்டு போட்டாங்க. வேறு என்ன அவங்களுக்கு ஓட்டு போட்டதுங்கிறது 10% தான் உங்கள் மேலே வந்து அபிமானமாக இருக்கிறவங்கலாம். மீதி இருக்கக்கூடிய 25% எல்லாம் இப்படிப்பட்ட மக்கள். அதனால் அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. உங்கள் கையில் ஆட்சி வந்துருச்சு. நீங்கள் வந்து நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுங்க எதாக இருந்தாலும். அதை விட்டுவிட்டு நீங்கள் பாட்டுக்கு குற்றம் சுமத்தாதீங்க. தமிழக பொதுஜன மக்களே, நடுநிலையாளர்களே, ஏற்கனவே தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு, அழகாக முறையாக பண்ணோம். தமிழ்நாட்டுக்காண்டி காவிரி நீர்னா சண்டை போட்டாங்க. தமிழ்நாட்டுக்குண்டு ஒரு பிரச்சனை நீட்டு வந்து சண்டை போட்டாங்க. தமிழ்நாட்டு உரிமைக்குன்னு சண்டை போட்டாங்க. நம்ம தமிழ் மொழிக்காண்டி சண்டை போட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் திறந்துட்டு என்ன சொல்கிறதே போங்க. கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்கள். இவர் சொன்னதை நம்ம சிந்தனை பண்ணுங்கள்.